ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பீமா கோல்டு ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் தெரியல, ஸோ டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம இதில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இதில் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கா, நமக்கு கரெக்டாக வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இது ரொம்ப சேஃபான ஒரு டெலிவரியாக தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா சீக்வல்னு சொல்லிட்டு ஒரு டெலிவரி பார்ட்னர் மூலியமாக நமக்கு சென்ட் பண்ணுறாங்க. இது கோல்ட் அண்ட் சில்வர் அந்த மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்க்கு டெலிவரி பார்ட்னர் தான் அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. அதனால உங்களுக்கு சேஃப்டியை பத்தி எந்த ஒரு இஷ்யூமே வராது. நானுமே இதுல கரெக்டா ரிசீவ் பண்ணிருக்கேன், என்னோட கசினும் ரிசீவ் பண்ணிருக்கா. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்மே நிறைய பேர் இதுல ப்ராடக்ட் சேஃபா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட்டும் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. இன்னொரு டவுட் என்னன்னா, வெயிட் நமக்கு கரெக்டா இருக்கா, அதை எப்படி செக் பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் கேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் வெயிங் மிஷின் தான் வாங்கி யூஸ் பண்றேன். எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. எந்த ஒரு மில்லிகிராம்ஸ் கூட மிஸ் ஆகாம அதுல ஷோ ஆகுது. அதை நீங்க யூஸ் பண்ணும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான வெயிட் வீட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக நீங்க ஷாப்பை தேடி ஓட வேண்டாம். இந்த வெயிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு பீமா கோல்டுக்கு மட்டும் இல்ல, ஈவன் நீங்க பேங்க்குக்கு ஏதாவது ஜுவல்ஸ் பிளட்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா நான் இதோட லிங்க் உங்களுக்கு நான் தரேன். ஏற்கனவே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கி நல்ல ஃபீட்பேக்குமே இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை பாத்தீங்கன்னா 27 and 28 ரெண்டு நாளைக்குமே இந்த 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரி தான். எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றீங்களோ உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸா ரிசீவ் ஆகும். லேட்டாக நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுது. மேக்ஸிமம் சாட்டர்டேக்குள்ளேயே நீங்க ப்ராடக்ட்டை ஆர்டர் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு டெமோக்காக இந்த வீடியோ டிசம்பர் 24 அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்னைக்கு ரேட்டு தான் அதுல இருக்கும். ரேட்டை தவிர மற்றபடி எல்லா ப்ரொசீஜர்ஸுமே சேம் தான். நீங்க இதை அப்படியே பார்த்துட்டு நீங்க சாட்டர்டே சண்டேக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். வேற எந்த ஒரு மாற்றமே இருக்காது. நான் டெமோக்காக பண்ணியிருக்கிறதுனால பேமெண்ட் ஆப்ஷன் வரைக்கும் அப்படியே பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜிபே பண்ணாலும் சரி, இல்ல டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணாலும் சரி, அதே தான் வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம BeemaGold.com வெப்சைட்குள்ள இருக்கும். இங்கே நமக்கு ஷாப் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணாதான் நமக்கு 0% வேஸ்டேஜ் ஆஃபர்ஸ்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே தெரியும். பார்த்தீங்கன்னா 12,418 rupees. இது நான் 24th டிசம்பர் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி தரணுன்றதுக்காக நான் அன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணது தான் இது. பட் இன்னைக்கு கோல்ட் ரேட் வேற தான் உங்களுக்கு. இப்போ நம்ம எப்படி உள்ள போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல ஷாப் நவுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கணும். ஷாப் நவுன்னு கொடுத்த உடனே நமக்கு மொத்தம் 9,822 ப்ராடக்ட்ஸ் காமிக்குது. பட் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 12:45 கிட்ட டைம் ஆயிடுச்சு மத்தியானம். ஸோ நீங்க மார்னிங்கே எவ்வளவு சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்றீங்களோ உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கும். அதனால எவ்வளவு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரி சீக்கிரமே நீங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட்டு 12லேருந்தே நமக்கு ஆர்டர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. 9,000 ப்ராடக்ட்ஸ் மேல இதுல காமிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இதுல போயிட்டு முதல்ல ஆஃபர் நேம் அப்படிங்கறதுல நோ மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம மெட்டல்ல என்ன பார்க்க போறோம்னா, இப்ப கோல்டு தான் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோம். ஸோ கோல்டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பியூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 22 கேரட் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு 18 கேரட் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கலர்ல நமக்கு ரோஸ், எல்லோ, சில்வர், ஆன்டிக்லாம் வருது. இப்போ நம்ம எல்லோ கோல்டு மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துடலாம். சைஸ்ன்றது எப்போ நம்ம பார்க்கணும்னா, பேங்கிள்ஸ் ஆர்டர் பண்ணாலும் இல்லை ரிங் ஆர்டர் பண்ணும்போது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க முதல் நாளே ஷோரூம்ல போயிட்டு உங்க சைஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு ஆர்டர்ஸ் போடுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ இப்போ நம்ம அப்ளை ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்றோம். கொடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 9,000 ப்ராடக்ட் இருந்தது இல்லையா, இப்போ நமக்கு 2,200 ப்ராடக்ட்ஸ் தான் ஃபில்டர் ஆகி வந்திருக்கு நம்ம கொடுத்த ஆப்ஷன்ஸ்ல. இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, லோயஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் பைல போய் கொடுங்க. அப்ப என்ன ஆகும்னா, கம்மியான பிரைஸ்ல இருக்கிற ஜுவல்லரில இருந்து அதிகமா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஷோ ஆகும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு 16,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடியும் இருக்கு ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்ப 16,000ல இருந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதுல நம்ம 25,000க்கான ஒரே ப்ராடக்டா சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க 2 ப்ராடக்ட் சேர்த்து 25,000 வரா மாதிரியும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்றேன். இந்த பெண்டன்ட்டை நான் இப்ப சூஸ் பண்றேன் அப்படிங்கும் போது இதனுடைய பிரைஸ், மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே இங்க கொடுத்துருவாங்க. இப்ப இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வெயிட் 2.120 கிராம்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதனுடைய மேக்கிங் சார்ஜஸ் 5,171 ரூபாய் போட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட்ல பாருங்க, டிஸ்கவுண்ட்னு போட்டு அதை மைனஸ் பண்ணிட்டாங்க. சோ இது நமக்கு 0% ஆஃபர்ல தான் இருக்கு. ஓவரால் நமக்கு 27,470 ரூபாய் வருது.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HUID எங்கே இருக்குது அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பெண்டன்ட்னுடைய மேலேயே காமிக்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு 22 கேரட் அந்த BIS ஹால்மார்க் HUID எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆனப்பறம் அந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து எல்லாமே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் டு கர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அப்படி கொடுத்த உடனே நம்ம ப்ராடக்ட் என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம வந்து இந்த கர்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து கர்ட்டில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து செக் அவுட் பண்ண வேண்டியதான். அதாவது நம்ம அட்ரஸ்ஸு எல்லாமே கேட்கும். அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் கொடுக்கணும். நீங்கள் உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐ அக்செப்ட் பீமா கோல்டுன்னு வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு செக் அவுட்னு கொடுக்கணும். நான் ஒரு டைம் வந்து ஆல்ரெடி இந்த பீமா கோல்டில் வாங்கியிருக்கிறதுனால எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே அட்ரஸ் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி தான் வரும். அந்த மாதிரி கொடுத்துட்டு செக் அவுட்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் வந்து UPI சூஸ் பண்ணாலும் சரி, இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எது வேணாலும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ஆஃபர்லாம் காமிக்கும். நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேஷ்பேக் கிடைக்கணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அப்ளைன்ற ஆப்ஷனை கொடுத்தா உங்களுக்கு அந்த கேஷ்பேக்குமே கிடைச்சிரும். அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து 1 lakh மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு கிஃப்ட் கார்ட்ஸுமே வரும். அதை நீங்கள் வந்து ஷோரூமுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க எப்படின்னு. ஏன்னா நான் இது வரைக்கும் அவ்வளோலாம் இதில் ஆர்டர் பண்ணதில்லை. ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. நான் வந்து டெமோக்காக சொன்னதுனால இதோட வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணின உடனே உங்களுக்கு பீமா கோல்டுலேருந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்துடும். நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு உங்கள் ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆர்டர் நம்பரோடய வந்துடும். 3 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து டெலிவர் ஆகிடும்னு சொல்லிட்டு வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒர்க்கிங் டேஸில் ரிசீவ் ஆச்சு. அதே மாதிரி உங்களுக்குமே சீக்கிரமே வந்துடும். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ட்ராக்கிங் ஐடியோடய வந்துடும். அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ எந்த இடத்துல ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மெத்தட்ல தான் நீங்கள் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணுறதும். அங்கே போயிட்டு நம்ம எப்படி வந்து மெட்டலில் வந்து கோல்டு செலக்ட் பண்ணமோ அதே மாதிரி சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே வந்து மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ 25,000 இருக்கணும். இல்லை நீங்கள் ஒரு கோல்டு ப்ராடக்ட் ஒரு சில்வர் ப்ராடக்ட் ரெண்டும் சேர்த்து கூட ஒரு 25,000 வரா மாதிரியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு லிமிட்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்களுடைய பேங்க்லேயே கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து மாற்றி கொடுப்பாங்க. நான் வந்து ஜிபேல தான் இதில் ஆக்சஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. இப்போ வந்து நீங்கள் ஒருவேளை வேஸ்டேஜ் இருக்கிற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் தெரிஞ்சு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஃபண்ட் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும்னா 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். அதுக்கு வந்து 1.8% டிடக்ஷன் பண்ணிட்டு தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50,000 ருபீஸ்க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 900 ருபீஸ் கிட்ட வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் அடுத்த பீமானுடைய ஆர்டர் வருது இல்லை அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பீமானுடைய வேலெட்லேயே வந்து உங்க அமௌண்ட்டை வந்து போட சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பெர்சன்டேஜ்மே வந்து டிடக்ஷன் ஆகாது. அப்படியே ஃபுல் அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகும். நீங்க வந்து அடுத்த பீமானுடைய ஆன்லைன் ஆர்டர் எப்போ வருதோ அதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பியூர்லி நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை கோல்ட் ரேட் கம்மியா இருந்தா ஓகே. நீங்க அடுத்த ஆர்டர் போடும்போது கோல்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும் போது அந்த 50,000ன்ற இடத்துல இன்னும் கூட நம்ம எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் பே பண்ற மாதிரி வரும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வாங்கும் போதே கரெக்டா ஸ்ட்ரைக் அவுட் ஆன ப்ராடக்டா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து பெஸ்டா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா இதுல ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.